ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் மா. ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேர்ட் பில்டிங். ஓகேங்களா? ஸோ வார்த்தை கட்டுமானம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு 3 மாடல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் அதோட கான்செப்டும் தொடர்ச்சி உங்களுக்கு தெளிவாக புரியும். அதில் மீதி இருக்க 3 மாடல் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ மொத்தமாக 6 மாடல், 2 வீடியோ தான். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ, இந்த வீடியோ, இந்த 2 வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா வேர்ட் பில்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் தெளிவாக நீங்கள் வந்து ஃபுல்லாக கான்செப்ட் வைஸ் நல்லா தெளிவாக புரிஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டாபிக் ரொம்ப ஈஸி, ஃபுல்லாக முடிஞ்சது. ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாடல் 4 இது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம நடத்தின மாடல் தான். ஓகேங்களா? ஸோ லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்க ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோ. ஓகேங்களா? ஸோ பார்ட் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 10 டைப் நடத்திருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த டைப்லலாம் எக்ஸாமில் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10 டைப் நடத்தியிருப்போம். அந்த 10 டைப் தான் இப்போயும் யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த 10 டைப்பை தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா பிரச்சனை இல்லை, தெரியல அப்படின்னா அந்த வீடியோ இருக்குல்லையே அதை தெளிவாக ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதில் டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஓகேங்களா? அதில் பார்த்தீங்க அப்படின்னா தொடர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆல்ஃபபெட்டிக்கல், அதுக்கப்புறம் நம்பர், அதுக்கப்புறம் சிம்பிள், இந்த மாதிரி 3 கலந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ கலந்து ஒரு பெரிய தொடர் மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா வலதுபுறம் இருந்து இடதுபுறம் இருந்து அப்புறம் ஒரு லெட்டரோ நம்பரோ இல்லைனா சிம்பிளோ கொடுத்து அந்த லெட்டருக்கு இடதுபுறம் வலதுபுறம் இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. 10 டைப் இருக்கும். அந்த 10 டைப்பையும் எப்படி ஈஸியாக ஷார்ட்கட் யூஸ் பண்ணி வேகமாக அதை வந்து நம்ம சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. அந்த இதில் 3மே கலந்து வரும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ஏபிசிடி மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அந்த ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் மட்டும்தான் வரும். A to Z இது மட்டும்தான். அதில் என்ன வருதோ அதே மாடல் தான். ஓகேங்களா? ஸோ அதே டைப்பில் தான் இங்கேயும் வரும். அங்கே எல்லாமே கலந்து வரும், இங்கே ஏபிசிடி மட்டும் வரும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ டைப் வந்து ஒன்றே தான். ஓகேங்களா? ஸோ அதை தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், உங்களின் வலதுபுறத்திலிருந்து 18ஆம் எழுத்தின் வலதுபுறத்தில் 5ஆவதாக உள்ள எழுத்து எது? ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா A to Z லெட்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த லெட்டர்ஸை வச்சு தான் பண்ண போகிறோம். இதை வந்து ஒரு தொடராக கன்சிடர் பண்ணிக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வலதுபுறத்திலிருந்து நார்மலாக ஒரு தொடர் இருக்குது அப்படின்னா நம்ம அதை பார்த்து நிற்கும்போது நமக்கு இடது கை பக்கத்தில் இருக்கிறது தான் இடதுபுறம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இடதுபுறம். நமக்கு வலது கை பக்கத்தில் இருக்கிறதா பார்த்தீங்க அப்படின்னா வலதுபுறம், வலது முனை, வலது ஓரம், இந்த மாதிரி என்ன மாதிரி வேணால் சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, இது இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் இடதுபுறம், அது வலதுபுறம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வலதுபுறத்துக்கு வலதுபுறம். ஓகேங்களா? ஸோ வலதுபுறம்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த 2ஐயும் அப்படியே கழிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ 15 - 5 வித்தியாசம் என்ன வருது? 13ன்னு வருது. ஓகேங்களா? இந்த 13 தான் இங்கே என்ன புறம் கொடுத்துருக்காங்களோ அந்த வலதுபுறத்துலேருந்து நம்ம எண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இங்கேருந்து 13 எண்ணணும். ஓகேங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. அப்போ n தான் இதுக்கான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தான் ஆன்சர். ஓகேங்களா? நீங்கள் இப்படியே எண்ணலாம், இவங்க கொடுத்துருக்க மாதிரியே எண்ணலாம், கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஈஸியான ஷார்ட்கட் என்ன அப்படின்னா ரெண்டுமே ஒரே பக்கத்தில் இருந்தது அப்படின்னா அதை 2ஐயும் வித்தியாசம் கழிச்சு எழுதிக்கோங்க. அதை வந்து எந்த அந்த முனை கொடுத்துருக்காங்களோ அந்த இடத்துல இருந்து எண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க கொடுத்துருக்க மாதிரியே என்னன்னாலும் அதே தான் வரும். பாருங்கள், உங்களின் வலதுபுறத்திலிருந்து 18ஆம் எழுத்து. பாருங்கள், இதுலேருந்து 18 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. ஓகேங்களா? ஸோ 18ஆவது லெட்டர் என்ன? ஐ. ஓகேங்களா? ஸோ இந்த லெட்டரில் இருந்து 5ஆவதாக உள்ள எழுத்து வலதுபுறத்தில் 5ஆவதா. ஓகேங்களா? நமக்கு வலதுபுறம் இடதுபுறம் அப்படின்னாங்கன்னா நமக்கு இடது கை பக்கம் வலது கை பக்கம். ஓகேங்களா? இதுவே ஒரு லெட்டருக்கு வலதுபுறம் இடதுபுறம்னு சொன்னாங்க அப்படின்னா இடதுபுறம் இந்த சைடு போகும், வலதுபுறம் இந்த சைடு வரும். ஓகேங்களா? ஒரு லெட்டரை மென்ஷன் பண்ணி சொன்னாங்க அப்படின்னா அந்த லெட்டருக்கு இடதுபுறம்னா இது, வலதுபுறம்னா இது. ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், வலதுபுறத்தில் 5ஆவது. அப்போ வலதுபுறம்னா இப்படி போகணும், அந்த லெட்டரை விட்டுறணும். ஓகேங்களா? எப்பயுமே அந்த லெட்டரை மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த லெட்டரை விட்டுறணும். 1 2 3 4 5 என்ன வருது? n அப்படின்னு வருது. கரெக்டாக? ஸோ ஆன்சர் உங்களுக்கு சேமாக தான் வரும். அது வந்து ஈஸியான ஷார்ட்கட், வேகமாக முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள், அகர வரிசையிலிருந்து எல்லா உயிரெழுத்துக்களையும் நீக்கினால் இடதுபுறத்திலிருந்து
ஐந்தாவது எழுத்தின் வலதுபுறத்தில் ஏழாவதாக உள்ள எழுத்து. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, இதில் இருக்க உயிர் எழுத்து எல்லாத்தையும் நீக்கிடணும். உயிர் எழுத்துக்கள் என்னென்ன, AEIOU இந்த எழுத்துக்களை நீக்கிடணும். ஓகேங்களா? ஸோ நான் இங்கேயே எழுதுகிறேன் பாருங்கள். ஏ இது வராது. ஓகேங்களா? இ அதுக்கப்புறம் IOU இந்த 5 வராது. நீக்கினதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா, இடதுபுறத்தில் இருந்து ஐந்தாவது எழுத்தின் வலதுபுறத்தில் ஏழாவதாக உள்ள எழுத்து. இந்த மாதிரி மாறி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இங்கே வந்து ஒரே வலதுபுறம்னு கொடுத்துருந்தாங்க, இங்கே வந்து இடதுபுறம் வலதுபுறம்னு மாற்றி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரெண்டையும் கூட்டிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கூட்டினா என்ன வரும், 5 + 7 12ன்னு வரும். கரெக்டா? ஸோ இப்போது எந்த இடத்துலேருந்து சொல்கிறாங்களோ, ஓகேங்களா, ஸோ இடதுபுறத்துலேருந்து தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க இல்லையா, அந்த இடதுபுறத்துலேருந்து 12வது எழுத்து என்னவோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? பாருங்கள், இடதுபுறம் எந்த சைடு இப்படி வருமா பாருங்கள், இந்த லெட்டர்ஸ்லாம் நம்ம நீக்கிட்டோம், அதெல்லாம் விட்டுறணும். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன, பி ஆப்ஷன் டி தான் ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ தெளிவாக கவனிச்சிக்கணும். ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்களை எல்லாமே விட சொல்லிட்டாங்க. உயிரெழுத்துனா என்ன, வவ்வல்ஸ், AEIOU, அதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடணும், அழிச்சிடணும். ஓகேங்களா? அடித்தாலும் சரி, அடிச்சு விட்டாலும் சரி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இடதுபுறத்திலிருந்து ஐந்தாவது எழுத்தின் வலதுபுறத்தில் ஏழாவதாக. அப்போ எந்த முனையிலேருந்து சொல்கிறாங்களோ, ஓகேங்களா, ஸ்டார்டிங்கில் எந்த புறத்தை சொல்கிறாங்களோ அது கூட இந்த இடத்துல மாறிடுச்சு அப்படின்னா, இடது வலது வலது இடதுன்னு மாறி இருந்தது அப்படின்னா ரெண்டையும் கூட்டிக்கோங்க. ஓகேங்களா? கூட்டினா 12ன்னு வரும். ஸ்டார்டிங் எந்த இடத்துலேருந்து சொல்கிறாங்களோ, இடதுபுறம் சொல்கிறாங்களா, அப்போ இந்த இடத்துல இருந்து 12வதாக எந்த எழுத்து இருக்கோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, இப்போ இவங்க கொடுத்துருக்க மாதிரியே நம்ம செக் பண்ணி பார்ப்போம் நம்ம போட்டது கரெக்டானு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு உயிரெழுத்தெல்லாம் அடிச்சாச்சு. ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்கிறாங்க, இடதுபுறத்திலிருந்து ஐந்தாவது எழுத்து பாருங்கள், 1 2 3 4 5 ஜி வருதா? ஓகே, இப்போ ஜியில் இருந்து என்ன சொல்கிறாங்க, எழுத்தின் வலதுபுறத்தில் ஏழாவது. ஓகேங்களா? இப்போ அந்த ஜிங்கிற லெட்டர்லேருந்து வலதுபுறம் எந்த சைடு வரும், இந்த சைடு வரும் தானே, இதிலேருந்து ஏழாவது லெட்டர் பாருங்கள், 1 2 3 4 5 6 7. ஓகேங்களா? ஆன்சர் கரெக்டாக வருதா? ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை இந்த மாதிரி போட்டாலும் சரி, நீங்கள் இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக என்ன யோசிக்கணும் அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்கிற பிரகாரம் ஏதாவது கேன்சல் பண்ண சொன்னாங்கன்னா அதை கேன்சல் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத எண்ணும்போது கரெக்டாக எண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன, பி. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தலைகீழாக எழுதப்பட்டால், இப்போ இருக்கிறது இருக்கு இல்லையா, அது அப்படியே தலைகீழாக ரிவர்ஸாக எழுதணும் அப்படின்னா, உங்கள் இடதுபுறத்திலிருந்து 16வதாக உள்ள எழுத்தின் இடதுபுறம் 12வதாக உள்ள எழுத்து எது? ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும், Z to N ரிவர்ஸில் எழுதணும். ஓகேங்களா? ஸோ ரிவர்ஸில் எழுதினதுக்கப்புறம் இடதுபுறம்னு கொடுத்துருக்காங்க, அப்புறம் என்ன பண்ணிக்கணும், ரெண்டையும் கழித்து நம்ம எழுதணும். ஓகேங்களா? இதை ஈஸியாக ஷார்ட்கட்டில் எப்படி போடலாம் அப்படின்னா, இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வச்சுனதுக்கப்புறம் இந்த இடத்துல தலைகீழாகன்னு சொல்லிட்டாங்க, அப்போ ஃபுல்லாகவே நம்ம தலைகீழாக ரிவர்ஸில் தான் எழுத போகிறோம். கரெக்டாக? ஓகே, இப்போ சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னா, இடதுபுறத்திலிருந்து இடதுபுறம். ஓகேங்களா? நம்ம இப்படியே தான் வச்சு எழுத போகிறோம். ஆனால் என்ன பண்ணிக்கணும், இந்த இடத்துல இடதுபுறத்துக்கு பதிலாக வலதுபுறம்னு மாற்றிக்கணும். ஓகேங்களா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைடு எழுதிக்கணும். ஓகேங்களா? எழுதுனதுக்கப்புறம் இப்போ ரெண்டுமே வலது தான் இல்லையா, ஸோ அதோட வித்தியாசம் என்ன, 4ன்னு கிடைக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ வலதுபுறத்துலேருந்து 4வது எழுத்து என்னவோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ வலதுபுறம் எந்த சைடு, இந்த சைடு தான். கரெக்டாக? அப்போ இதுலேருந்து 4வது எழுத்து பாருங்கள், 1 2 3 4, அப்போ W தான் இதுக்கான ஆன்சர், ஆப்ஷன் சி. புரியுதுங்களா? ஓகே, இப்போ நம்ம அப்படியே கான்செப்ட் பிரகாரம் எழுதலாம். பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு தலைகீழாக எழுதணும். பாருங்கள் என்ன வரும், A to Z, ABCDEFGH IJKL MNOPQRSTUVWXYZ. ஓகேங்களா? ஸோ ரிவர்ஸில் எழுதியாச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இடதுபுறத்திலிருந்து இடதுபுறம், ரெண்டுமே இடதுபுறம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், அதை ரெண்டையும் கழிச்சிக்கணும். கழிச்சா 4ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த 4 நம்ம இடதுபுறத்துலேருந்து தான் என்னென்னு கரெக்டாக, ஸ்டார்டிங் இடதுபுறம். இப்போ இடதுபுறம்னா எந்த சைடு, இந்த சைடு. கரெக்டாக? 1 2 3 4, அப்போ W தான் ஆன்சர். ஓகேங்களா? ஒருவேளை மாற்றி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இடதுபுறத்திலிருந்து வலதுபுறம்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணிக்கணும், ரெண்டையும் கூட்டி ஸ்டார்டிங்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த இடத்துல இருந்து எண்ணணும்.
ஓகேங்களா? ஸோ தெளிவாக கவனிச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி மாற்றும் போது ஏதாவது விட்டுட்டாலும் தப்பாயிரும் இல்லையா? அதனால தான் வந்து அப்படியே எழுதிக்கலான்னு சொன்னேன். அப்படியே எழுதும் போது இடதுபுறம்னா வலதுன்னு மாற்றிக்கணும், வலதுபுறம்னா இடதுபுறம்னு மாற்றிக்கணும். மாற்றினதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போடுற அதே ரூல்ஸ் தான். ஓகேங்களா? எப்பயும் போல் ரெண்டுமே ஒன்றா இருந்ததுன்னா கழிக்கணும், ரெண்டும் வேறு வேறு இருந்ததுன்னா கூட்டணும். எந்த புறம் ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்காங்களோ, ஒரு சில டைம் வந்து வலது ஓரம், வலது முனை அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி ரெண்டுமே புறம்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்டார்டிங் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து என்னங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ஆன்சர் போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ கம்பல்சரியாக இதை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ 10 டைப் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். அந்த 10 டைப்பையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. அதில் எல்லாமே கலந்து வரும். இதில் வெறும் லெட்டர்ஸ் மட்டும்தான், ஆனால் கான்செப்ட் ஒன்று தான். ஓகேங்களா? அதை தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மாடல் 5. ஓகேங்களா? ஸோ மாடல் 5ல் எந்தெந்த டைப்பில் வரும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு டைப் கொடுக்கப்பட்ட எழுத்துக்களின் மூலம் ஒரு அர்த்தமுள்ள வார்த்தையை உருவாக்கக்கூடிய எண்களை கண்டுபிடி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மாற்றி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆர்டர் மாற்றி கொடுத்துருவாங்க. நம்ம வந்து அந்த இதில் அர்த்தமுள்ள ஏதோ ஒரு வார்த்தை, ஓகேங்களா? ஸோ அர்த்தமுள்ள ஏதோ ஒரு வார்த்தை வர்ற மாதிரி மாற்றணும். மாற்றினதுக்கப்புறம் வர இந்த நம்பர் ஆர்டர் இருக்கு இல்லையா, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இதிலேருந்தே அப்படியே மாற்ற தெரியும் அப்படின்னா ஈஸியாக நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஒருவேளை அப்படி மாற்ற தெரியல அப்படின்னா என்ன பண்ணிக்கோங்க, இங்கே இருக்கு இல்லையா ஆப்ஷனில் நம்பர், இந்த நம்பருக்கு எது இந்த இடத்துல கரெக்டாக இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ எழுதும் போது ஏதோ ஒரு வார்த்தை ஒரு அர்த்தமுள்ள வார்த்தையாக கிடைக்கும், அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இப்போ 1 என்ன, ஐ, 4 எல், 3 இ, 5 பார்த்தீங்க அப்படின்னா ஓ, அப்புறம் 2 பார்த்தீங்கன்னா பி, 6 வந்து சி. ஸோ இது வந்து ஒரு அர்த்தமுள்ள வார்த்தை கிடையாது. அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 பி, 5 பார்த்தீங்க அப்படின்னா ஓ, 4 வந்து எல், 1 ஐ, 6 சி, 3 இ. ஸோ போலீஸ் அப்படிங்கிற ஒரு அர்த்தமுள்ள வார்த்தை கிடைக்குது இல்லையா? அப்போ இதுதான் ஆன்சர். 2 5 4 1 6 3. ஒருவேளை உங்களுக்கு இப்படியே மாற்ற தெரியும் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக போலீஸ் அப்படிங்கிறத மாற்றினதுக்கு அப்புறம், ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்க லெட்டர்ஸ் என்னவோ அதை அப்படியே பார்த்து இந்த இடத்துல நீங்கள் டிக் அடிச்சிடலாம். ஓகேங்களா? இங்கே வந்து உங்களுக்கு லெட்டர்ஸாகவே மாற்ற தெரிஞ்சு கண்டுபிடிக்க தெரியும்னா அப்படியே கண்டுபிடிச்சிக்கலாம். ஒருவேளை தெரியல அப்படின்னா ஆப்ஷனில் இங்கே ஒவ்வொன்றுக்கும் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பருக்கான லெட்டரை எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா ஒன்று மட்டும் மீனிங் வர்ற மாதிரி இருக்கும், அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நடத்தியிருப்போம். ஓகேங்களா? ஸோ லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்க பார்ட் 2 வீடியோ, ஓகேங்களா? ஸோ கோடிங் அண்ட் டீகோடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவில் கடைசி 2 சம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடலில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்பர் அதுக்கப்புறம் இன்னொன்று வரும். ஸோ ரெண்டையும் வந்து நம்ம அந்த இடத்துல கண்டுபிடிச்சிருப்போம், சேம் அதே மாடல் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே இந்த இடத்துல ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு இதை அப்படியே மாற்றி எழுத தெரியும் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஒருவேளை தெரியல அப்படின்னா என்ன பண்ணணும், அதை நம்பருக்கு ஈக்குவலாக மேட்ச் பண்ணணும். பாருங்கள், 1 டி, 4 இ, 3 எஃப், 6 பார்த்தீங்க அப்படின்னா என், 2 ஐ, 5 ஆர். ஸோ இது வராது. ஓகேங்களா? அடுத்து இங்கே பார்க்கலாமா? பாருங்கள், 6 என், 4 இ, 3 எஃப், 5 ஆர், 2 ஐ, 1 டி. அப்போ இதுவும் வராது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், 3 என்ன, எஃப், 5 ஆர், 2 ஐ, 4 இ, 6 என், 1 டி. ஓகேங்களா? அப்போ ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கிடைச்சிருக்கு, ஒரு அர்த்தமுள்ள வார்த்தை. அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வேகமாக, ஓகேங்களா, முடிஞ்ச அளவுக்கு வேகமாக அந்த நம்பருக்கு உண்டான எடுத்து எழுதி எது வந்து மீனிங்ஃபுல்லாக வருதோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த டைப் பார்க்கலாம். பாருங்கள், இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ மாற்றி இருக்கும். என்ன பண்ணணும், அதை நம்ம கரெக்டாக எழுதணும். ஓகேங்களா? எழுதுனதுக்கப்புறம் எது ஒன்று ஆட் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணுங்களா? ஸோ ஆட் மேன் அவுட். பாருங்கள், கொடுக்கப்பட்ட எழுத்துக்களை பிரித்து தடிப்பட்ட ஒன்றை கண்டுபிடிக்கவும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இருக்கிறத நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதை என்ன அரேஞ்ச் பண்ணனா என்ன வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஒவ்வொன்றையும் நம்ம வேகமாக கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இது பார்த்தீங்க அப்படின்னா வின்டர் அப்படின்னு வரும். ஆப்ஷன் ஏ வின்டர். ஆப்ஷன் பி பார்த்தீங்க அப்படின்னா சம்மர். ஆப்ஷன் சி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரிங். ஓகேங்களா? ஆப்ஷன் டி பார்த்தீங்க அப்படின்னா கிளவுட்.
ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வின்டர், சம்மர், ஸ்ப்ரிங் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சீசன். ஓகேங்களா. ஆனால் க்ளவுட் அப்படிங்கிறது சீசன் கிடையாது. இது ஒன்று தான் ஆட்மேனாக இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இப்போ கொடுத்துருக்கிறத வேகமாக என்ன வரும் அப்படிங்கிறத நமக்கு மாற்றி எழுத தெரியணும். ஓகேங்களா. ஸோ வேகமாக மாற்றினதுக்கப்புறம் எது வந்து ஆடாக இருக்கோ அதுதான் ஆன்சர். புரியுதுங்களா. ஸோ இது வந்து டைப் 2. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு போகிற மாதிரி தான் வரும். இது வந்து நீங்கள் நம்பர்ஸ் வச்சு நீங்களே போட்டு கூட கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து அந்த மாதிரி கிடையாது. அப்போது நம்ம தான் வந்து மாற்றி எழுதி ஏதாவது மீனிங்ஃபுல்லாக வர்ற மாதிரி வார்த்தை வருதா அப்படிங்கிறத வேகமாக கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ அடுத்தடுத்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எது ஒன்று ஆட்மேனாக இருக்கோ அதுதான் ஆன்சர். புரியுதுங்களா. இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. கீழே உள்ளவை ஒரு வார்த்தையின் எழுத்துக்கள் முறையே ஏபிசிடி. இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ A to E இது எல்லாமே ஒரு வார்த்தையோட எழுத்துக்கள் மாறி இருக்கு. நம்ம என்ன பண்ணணும், இந்த எழுத்துக்களை ஒரு அர்த்தமுள்ள வார்த்தையாக மாற்றணும். ஓகேங்களா. ஸோ மாற்றினதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதோட கடைசி எழுத்து, அந்த வார்த்தை மீனிங்ஃபுல்லாக ஒரு வார்த்தை கிடைக்கும் இல்லையா, அதோட கடைசி எழுத்து என்னவோ அதை தான் ஆன்சராக நம்ம எடுத்து எழுதணும். பாருங்கள் என்னென்ன இருக்குது, IBHTA. ஓகேங்களா. ஸோ இதை மாற்றி பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ மாற்றி பார்க்கும்போது ஏதோ ஒரு வார்த்தை நமக்கு பொருள் உள்ளதாக கிடைக்கும். பாருங்கள் என்ன வரும், HABIT. ஓகேங்களா. ஸோ ஹேபிட் அப்படிங்கிற வார்த்தையை தான் இந்த மாதிரி மாற்றி எழுதியிருக்காங்க. அப்போ இதுதான் பொருள் உள்ள வார்த்தை அப்படின்னா கடைசி எழுத்து என்ன, T. ஆப்ஷன் D தான் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வேறு ஒரு வார்த்தை கொடுத்துருந்தா கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை என்ன வார்த்தை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு கேட்குறாங்களா, கடைசி கேட்குறாங்களா, சென்டர் கேட்குறாங்களா, எந்த எழுத்து கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆன்சர் டிக் அடிச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கேட்கலாம். இது அடுத்த டைப். அடுத்து 2 டைப் இருக்குது. அது என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம போட்டோம் இல்லையா. ஸோ இருக்கிறத மாற்றி இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சி அதில் வந்து ஆட்மேன் என்னன்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா ஆப்ஷனில். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஸோ கேள்வியில் உங்களுக்கு வார்த்தைகள் இந்த மாதிரி மாற்றிருக்க மாதிரி கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். கண்டுபிடிச்சிட்டு ஆப்ஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த வார்த்தைக்கான மீனிங். ஓகேங்களா. ஸோ சினானிம்ஸ் ஏதாவது இருக்கும். ஓகேங்களா. ஸோ சினானிம்ஸ் அதுக்கான மீனிங் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். ஓகேங்களா. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அதுக்கு உண்டான மீனிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். ஓகேங்களா. ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்கிறத நம்ம மாற்றி என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதுக்கான ஆப்போசிட் வார்த்தை என்னவோ அதை தான் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம டிக் அடிக்கிற மாதிரி வரும். ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 6 வார்த்தையோட மீனிங் கொடுத்துருக்கேன், 6 வார்த்தையோட ஆப்போசிட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் கொடுத்துருக்கேன். இதை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து வார்த்தை இதை வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க. மாற்றி கொடுத்துட்டு நீங்கள் வந்து இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதோட மீனிங் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல ப்ராப்ளம் அப்படிங்கிறத மாற்றி கொடுத்துட்டு ப்ராப்ளம் நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதோட இது வந்து ஆப்போசிட் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா ஆப்போசிட் சொல்யூஷன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ படித்து வச்சுக்கோங்க. எது வந்து மீனிங் எது வந்து ஆப்போசிட் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம மாடல் 6 பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ மாடல் 6 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த வார்த்தையில் இருக்க லெட்டர்ஸை யூஸ் பண்ணி நம்ம வேறு வார்த்தைகள் கண்டுபிடிக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா மாடல் 6. ஓகேங்களா. ஸோ இதில் விதவிதமாக இருக்கும். எந்த மாதிரி டைப்லலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ பாருங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கன்சல்டேஷன் என்கிற வார்த்தையிலிருந்து கீழே உள்ளவற்றில் எந்த வார்த்தையை மட்டும் அமைக்க முடியாது. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த வார்த்தை கன்சல்டேஷன் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வார்த்தைகள் நம்ம நிறையா கண்டுபிடிக்கலாம் இல்லையா. ஸோ அப்படி கண்டுபிடிக்கும் போது கீழே இருக்க ஆப்ஷனில் எது வந்து நம்மளால் எழுத முடியாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாருங்கள் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற வார்த்தை இதில் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நேஷன் அப்படிங்கிற வார்த்தையும் இருக்குது. அதுக்கப்புறம் சல்யூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படிங்கிற எழுத்து இந்த இடத்துல கிடையாது. ஓகேங்களா. ஸோ அங்கே இருக்கிறத தான் இங்கே மாற்றி எழுதுகிறோம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அப்படிங்கிற ஒரு எழுத்தே கிடையாது. அப்போ இந்த இது தான் வராது. ஓகேங்களா. ஸோ மீதி 3மே அந்த இதிலேருந்து நம்மளால் கொண்டு வர முடியும். ஓகேங்களா. அப்போ வராது. ஸோ சல்யூட் தான் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் C. ஓகேங்களா. இது வந்து ஒரு டைப். ஓகேங்களா. ஸோ இருக்கிறது அப்படியே நம்ம அதில் இருக்க எழுத்துக்களை எடுத்து நம்மள வேறு வார்த்தைகள் மீனிங் வர்ற மாதிரி வேறு வார்த்தைகள் எடுத்து எழுதுறோம். ஓகேங்களா. ஸோ கம்பல்சரியாக மீனிங் வரணும். ஓகேங்களா. ஸோ மீனிங் இருக்க மாதிரி வேறு வார்த்தையாக எடுத்து எழுதணும். அதில் எது இல்லை அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இது வந்து டைப் 1. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா. ஸோ இந்த வார்த்தையில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 1, செகண்ட் 1, 4th 1, 5th 1, 6th 1. ஓகேங்களா. ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு, செகண்டு, 4th, 5th,
ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து ஓகேங்களா. ஸோ என்னென்ன இருக்குது பாருங்கள், COTRA ஓகேங்களா. ஸோ இந்த 5 லெட்டரை எடுத்துடணும் ஓகேங்களா. இதில் ஏதோ ஒரு வார்த்தை வர்ற மாதிரி, மீனிங் இருக்கிற வார்த்தை வர்ற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு மாற்றணும் ஓகேங்களா. ஸோ இதை மாற்றினா என்ன வரும் பாருங்கள், ஆக்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும் ஓகேங்களா. ஸோ இதில் அவங்களே தெளிவாக சொல்லிட்டாங்க, ஏ அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் லெட்டராக வரும்னு சொல்லிட்டு ஓகேங்களா. அப்போ ஏங்கிறத ஃபஸ்ட்டு வச்சு அதுக்கப்புறம் வேறு வேறு மாதிரி மாற்றி போட்டிங்க அப்படின்னா மீனிங் இருக்கிற மாதிரி என்ன வருது அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஆக்டர் வருதா, என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, மிடில் அந்த வார்த்தையில் மிடில் வர லெட்டர், அதாவது நடுவில் வர லெட்டர் என்ன, நடுவில் என்ன வருது, டி அப்படிங்கிறது வருது. ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ஓகேங்களா. இவங்க வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க இந்தந்த லெட்டரை தான் எடுக்கணும் ஓகேங்களா. ஸோ அந்த லெட்டரில் ஃபார்ம் ஆகிற ஒரு மீனிங் இருக்க ஒரு வார்த்தை ஓகேங்களா, அந்த வார்த்தையும் ஏ அப்படிங்கிற லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா. ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம் ஓகேங்களா. ஸோ அதில் மிடில் வர்றது டி ஓகேங்களா. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ இது வந்து டைப் 2 ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டைப் 3 பார்த்தீங்க அப்படின்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ட்ரேட்மார்க் என்கிற வார்த்தையின் முதல் 3வது 5வது 6வது எழுத்துக்களை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி எத்தனை அர்த்தமுள்ள வார்த்தைகளை உருவாக்க முடியும் பாருங்க, முதல் 3வது 5வது 6வது ஓகேங்களா. அப்போ என்ன இருக்குது, TAEM. இந்த 4 எழுத்தை மட்டும் யூஸ் பண்ணி எத்தனை வார்த்தைகள் நம்மளால் கொண்டு வர முடியும் பாருங்கள். என்னென்ன கொண்டு பண்ணலாம், டீம் ஓகேங்களா, அதுக்கப்புறம் மீட், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டேம், அதுக்கப்புறம் மேட் ஓகேங்களா. ஸோ இந்த 4 வார்த்தையை வச்சு 4 எழுத்தை வச்சு நம்மளால் எத்தனை வார்த்தைகள் கொண்டு வர முடியும், 4 வார்த்தைகள் கொண்டு வர முடியும். ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ 4மே அர்த்தமுள்ள வார்த்தையாக இருக்க வேண்டும் ஓகேங்களா. ஸோ இது வந்து தெளிவாக கவனிச்சுக்கோங்க, அவங்க சொல்கிற அந்த லெட்டர்ஸை மட்டும் எடுக்கணும். அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க ஒரு முறை மட்டுமே அந்த எழுத்தை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ இருக்கிற 4 எழுத்தையும் ஒவ்வொரு டைம் மட்டுமே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 4 வார்த்தைகள் அர்த்தம் உள்ளது கிடைக்கும். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இந்த மாதிரி வேறு வேறு லெட்டர்ஸ் கொடுத்து அவங்க கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ எதா இருந்தாலும் ஸோ அவங்க கொடுத்துருக்க அந்த லெட்டர்ஸ் எல்லாமே எடுத்து மீனிங் வர மாதிரி ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்க தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் இது வந்து ஈஸியாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாடல் எல்லாமே நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வர்றதை அர்த்தம் இருக்கணும், அதை மட்டும் தெளிவாக கவனிச்சுக்கோங்க. மீனிங் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ மீனிங் இருக்க மாதிரி உங்களால் எத்தனை வகையாக பிரிக்க முடியும், இதுதான் வந்து டைப் 3 ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கேட்கலாம் ஓகேங்களா. மாடல் 6ல் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த டைப் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் என்ற வார்த்தையின் 3வது 5வது 8வது மற்றும் 10வது எழுத்துக்களை உபயோகித்து அமையும் அர்த்தமுள்ள வார்த்தையின் 3வது எழுத்து எது, எந்த ஒரு வார்த்தையும் அமையாது எனில் உங்கள் விடை எக்ஸ் எனவும், ஒன்றுக்கு மேற்பட்ட வார்த்தைகள் அமையும் எனில் உங்கள் விடை எம் என இருக்க வேண்டும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க சொல்லியிருக்க அந்த லெட்டர்ஸை ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, 3 5 8 10 பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ என்னென்ன இருக்குது, SRUE ஓகேங்களா. ஸோ இந்த எழுத்து இருக்கு இல்லையா, இந்த எழுத்தை வச்சு ஒரு மீனிங் இருக்க ஒரு வார்த்தை உருவாக்க முடியுமான்னு பாருங்கள் ஓகேங்களா. ஸோ உருவாக்க முடியும் பாருங்கள், SURE ஷூர் ஓகேங்களா. பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே எந்த ஒரு வார்த்தையும் நம்மளால் உருவாக்க முடியாது. இப்போ என்ன சொல்கிறாங்க, உருவாக்க முடியும் அப்படின்னா அதில் 3வது எழுத்து என்னன்னு கேட்குறாங்க, ஆர் ஓகேங்களா. ஸோ 3வது எழுத்து என்ன, ஆர். ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஓகேங்களா. ஒருவேளை எந்த ஒரு வார்த்தையும் உங்களால் மீனிங் இருக்க மாதிரி அமைக்க முடியல அப்படின்னா உங்களோட ஆன்சர் என்னவா இருக்கணும் அப்படின்னா எக்ஸ் அப்படின்னு போடணும் ஓகேங்களா. ஒருவேளை 1க்கு மேற்பட்ட வார்த்தைகள், ஒரு வார்த்தை இருக்கிறதால அதில் 3வது லெட்டர்னு எழுதியாச்சு, 1க்கு மேற்பட்ட வார்த்தைகள் கிடைச்சிது அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா எம் அப்படின்னு நம்ம டிக் அடிக்கணும் ஓகேங்களா. ஸோ தெளிவாக படிச்சுக்கோங்க. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அர்த்தமுள்ளதாக கிடைச்சிது அப்படின்னா அவங்க கேட்குறது என்ன, 3வது எழுத்து ஓகேங்களா. ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிறத டிக் அடிக்கணும், 1க்கு மேலே வார்த்தைகள் கிடைச்சிது அப்படின்னா எம் அப்படிங்கிறத டிக் அடிக்கணும் ஓகேங்களா. ஸோ தெளிவாக கொஸ்டினை படிச்சுட்டு தான் நீங்கள் ஆன்சர் டிக் அடிக்கணும் ஓகேங்களா. இது வந்து 4வது டைப் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டைப்பில் எல்லாமே கொஸ்டின் கேட்கலாம் ஓகேங்களா. மாடல் 6 பொறுத்த வரைக்கும் கொடுத்துருப்பாங்க, ஒரு பெரிய வார்த்தை கொடுத்துருப்பாங்க, அந்த வார்த்தையிலேருந்து நம்ம அடுத்து வேற ஒரு வார்த்தையை வந்து கண்டுபிடிக்கிறது தான் வரும் ஓகேங்களா. தெளிவாக புரியுதுங்களா ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா மாடல் 1லேருந்து மாடல் 6 வரைக்கும் 2 வீடியோவாக இந்த வேர்ட் பில்டிங்கை நம்ம முடிச்சாச்சு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து வேற ஒரு டாபிக் எடுத்து பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக
ஃபுல்லாக எல்லா சமயமே தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஓகேங்களா. அப்போ தான் இந்த மாதிரி வேர்ட் பில்டிங் எல்லாமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இதுவாகட்டும், இதிலேருந்து கண்டுபிடிக்கிறதாகட்டும், இல்லைனா வந்து அந்த லெட்டர்ஸை மாற்றி மாற்றி கொடுத்துட்டு ஒரு அர்த்தமுள்ள வார்த்தையை கண்டுபிடிக்கிறதாகட்டும், நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் வரும் ஓகேங்களா. ஸோ நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் அப்படிங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க ஓகேங்களா. ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.